ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இது மாதத்தின் முதலாம் நாள், உடைய கால வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே எங்கள் தகப்பனுடைய மன்னிப்பின் கிருபையின் இரக்கத்தின் அன்பின் பிரசன்னத்தின் பாதபடியிலே வந்து அமரத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த வியாபகத்துக்குள்ளே கடந்து வரும்படி நீர் பாராட்டின கிருபையின் அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள் எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பாதமணிந்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை தகப்பனை அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அழைக்கிறோம். தகப்பனை பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் கர்த்தருடைய அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் உம்முடைய இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய வல்லமையும் பலனும் ஆரோக்கியமும் ஆண்டவரே, அல்லேலூயா, உம்முடைய பேரன்பும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. உம்முடைய வருகை பரியந்தமும் இந்த பாக்கியம் எங்களிலே நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. எங்களுக்கு இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். இயேசு உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது என்று சொல்லும்போது, நினைத்தது என்று சொன்னால், நாம் பிறந்த பிறகு நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அனுதினமும் யோசித்து பிறகாலை அவர் நினைத்து, அவர் தீர்மானித்து, அவர் அந்த காரியத்தை தீர்மானித்து திட்டம் பண்ணி நம் வாழ்வில் எப்பொழுது அது நிறைவேற வேண்டும், எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கால திட்டத்திலே அவைகள் நிறைவேற வேண்டும், அது எப்படியாக நிறைவேற வேண்டும், எந்த வகையிலே நிறைவேற வேண்டும், பரலோக தகப்பனுடைய நாமம் அவருடைய பிள்ளைகளிலே எப்படி மகிமைப்பட வேண்டும் என்று செய்தது அல்ல. அப்படி செய்ததல்ல. அவர் நினைத்தது நாம் பிறவாததற்கு முன்னே, நாம் இந்த உலகத்தின் தாயின் கருவிலே அவர் கிருபையாலே உருவாகுவதற்கு முன்னே இன்னும் சொல்லப்போனால் நாள் உண்டாவதற்கு முன்னே, நாட்கள் உண்டாவதற்கு முன்னே, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டாவதற்கு முன்னே நம்மை குறித்து அவர் நினைத்தது. நம்மை குறித்து நினைத்தது. நாமும் தேவனுடைய கரத்தில் தவறி வழுக்கி தெரியாமல் இந்த உலகத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கக்கூடாது. அவரை மீறி நம்ம இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். அவர் சித்தத்தை மீறி இந்த உலகத்தில் வந்துட்டோம். அவர் நம்மளை குறித்து நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம் என்பது அல்ல. அப்போ நீர் செய்ய நினைத்தது, நீர் என்று சொல்லும்போது அவர்தான் தகப்பன். செய்ய என்று சொல்வதும் அவர் தான் செய்ய போகிறது. செய்ததை நிறைவேற்றி தரப்போகிறது.
அவர் நினைச்சதை அவர் தான் நிறைவேற்றி கொடுக்க போகிறது. தடைபடாது என்கிற வார்த்தை, தடைபடாது என்கிறது என்ன? தடைகள் வரும், அதனால்தான் தடைபடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தடைகள் வரும், நாமே தடையாக இருப்போம். சில வேளைகளில் நாமே தடையாக இருப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நடக்கைகள், கிரியைகள், செயல்கள், நம் சிந்தனைகள், யோசனைகள், நம் வழியின் பாதைகள், நம்முடைய தொடர்புகள், எந்த வகையான தொடர்புகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், சில நேரங்களில் கலாச்சாரங்கள், ஒழுக்கமின்மை, பரிசுத்தம் இல்லாதது, உண்மை இல்லாதது, நீதி இல்லாதது, சத்தியம் இல்லாதது, கீழ்ப்படியாத குணம், முரட்டு குணம், பிடிவாத குணம், மூர்க்க குணம், எரிச்சல், கசப்பு, பழிவாங்கிற தன்மைகள், கிரியைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், களியாட்டங்கன்னா சினிமா, நாடகம், நெட்டு, செல்ஃபோனு, சினிமா பாட்டை கேட்கறது, ஜோக்குகளை கேட்கறது, பழைய நண்பர்கள், புதிய நண்பர்கள் என்று அந்த சம்பாஷணைகள், பழைய உறவு, பழைய சொந்தக்காரங்க, கேட்குறோமா? பழைய சொந்தக்காரங்க, வந்தக்காரங்க, அங்கே இங்கேன்னு நம்மளுடைய காரியங்களை ஏதோ ஒன்றில் கெடுத்துக்கொண்டு, ஏதோ ஒன்றில் கரைப்படுத்தி கொண்டு, ஏதோ ஒன்றில் அசுச்சிப்படுத்தி கொண்டு, சரீர பிரகாரமாக இன்னொரு சரீரத்தோடு செய்கிற பாவங்களில் தான் பாவங்கள் அல்ல, அதை காட்டிலும் அநேக பாவங்கள் உலகத்தில் இருக்குது. சாத்தானாலே வந்த பாவங்கள் இருக்குது. அவனோடு ஏற்பட்ட ஐக்கியத்தினாலே, அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படித்தினாலே வந்த அழிவுகள், நாசம், மோசங்கள், அநேக கட்டுகள், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. தடை செய்கிற மந்திரங்கள், சூன்யங்கள், தடை செய்கிற சூன்யக்காரர்கள், மந்திரவாதிகள், தந்திரவாதிகள், நவவசனிப்பாய் பேசுகிறவர்கள், இன்பமாய் பேசுகிறவர்கள், உள்ளே உதடின் கீழே பாம்பின் விஷத்தை வைத்து கொண்டு இன்பமாய் பேசுகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதை போல சொல்லி ஏமாற்றுகிற வஞ்சகர்கள், இப்படி ஏராளமாக இருக்குது. அவைகளிலே உட்படும் போது, பொருளாசையிலே உட்படும் போது, சுய ஆசைகளிலே போய் விடும்போது, சுய புத்திகளிலே விடும்போது அநேக தடைகள் வருகிறது. தேவன் நினைத்திருக்கிற அந்த நாளும் வேளையும், அது பரியந்தமும், அது நம்மை சிருஷ்டித்தவரும் தகுதியற்ற நமக்காக தம்முடைய ஒரே பரிசுத்த தேவகுமாரனை, உத்தம தேவகுமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாய் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி, அவர் மூலமாய் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாவ மன்னிப்பை தந்து, சத்துருவின் கிரியைகளை அழித்து, நாம் சம்பாதித்த மரணத்தை அழித்து நம்முடைய கீழ்ப்படியாமைக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, அக்கிரமத்துக்காக சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள், அவர் நமக்காக நொறுக்கப்பட்டது, பிதா நமது பேரிலே செலுத்த வேண்டிய கோபத்தை அவருடைய குமாரன் மேலே செலுத்தி அவர் மூலமாய் தீர்த்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை சிலுவையிலே கீழ்ப்படிந்து, சிலுவை பரியந்தமும் கீழ்ப்படிந்து, மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்து நமக்காக வெற்றி சிறந்த ஆட்டுக்குட்டியானவராலே, தேவன் நினைத்தது நடைபெறும்படி ஆட்டுக்குட்டியானவராலே இந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம். இல்லை என்றால் இல்லை. நமக்கு ஆட்டுக்குட்டியானவர் இல்லை என்றால், தகப்பன் இல்லை என்றால் இல்லை. ஆடுகளின் பிரதான மெய்ப்பனாகிய அவர் இல்லை என்றால் இல்லை. நம்மை வழிநடத்தும் தீபமும் வழிநடத்தும் ஜோதியாகிய இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் இல்லை. மனிதனுக்கு, மனுக்குலத்துக்கு ஜோதி அவர்தான், பரஞ்சோதி அவர்தான், மெய்யான ஜோதி அவர்தான். அந்த ஜோதி தான் நம்மோடு கூட தகுதியற்ற பரிசுத்தமற்ற நம்மை
ஜோடி சேர்த்தது பிதாவாகிய தேவன் குமாரனுடைய மன்னிப்பின் இரத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே, அவருடைய கல்வாரி மரணத்தின் ஒப்புரவதனாலே அவர் செய்த புண்ணியத்தின் தியாகத்தினால தான் இந்த ஸ்லாக்கியம். செய்ய நினைத்தது தடைபடாது. இதுகாரம் வந்துக்கிட்டு இருக்கிற தடைகள்லாம் என்ன? ஒன்று என்ன சரி பண்ணுறதுக்கு, இன்னொன்று என்னுடையவர்களை சரிப்படுத்துவதற்கு, செம்மையாக்குவதற்கு, கர்த்தருக்கு நேர்த்தியான செம்மையான வெங்கல அலங்கமும் இருப்பு தூணாக மாறுவதற்கு, களிமண்ணாய் இருக்கிறது கற்பாறையாய் மாறுவதற்கு அவர் நடத்துகிற நடத்துதல், அவர் நடத்துகிற நடத்துதல். அவர் நினைத்திருக்கிற நாளை தாண்டி எந்த காரியமும் போகாது. அவர் ஒரு நாளை அவர் பிள்ளைகளுக்கு நினைத்து வைத்திருக்கிறார், ஒரு நாளையும் வேலையும் நினைத்து வைத்திருக்கிறார். அது அவரை தாண்டி போவே போவாது. அது அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவரை சேவிக்கிற, அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அது அவர்களுக்குள்ள சுதந்திரத்துக்குள்ள, அவர்கள் வாசஸ்தலத்துக்குள்ள, அவர்கள் எல்லைகளுக்குள்ள, அவர்கள் கரத்துக்குள்ள அது பிரவேசிக்கும். யாரால? கர்த்தரால. நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. யோனா 1ஆம் அதிகாரம். ஒன்றாம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து. யோனா 1072, பேஜி 1072. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாகும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அவர்கள், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால்
அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப் பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று. யோனாவை கொண்டு கர்த்தர் தெரிந்து கொண்டு நடத்தின நாள் முதற்கொண்டு யோனாவுக்கு கர்த்தரை பற்றி நல்லா தெரியும். கர்த்தருடைய சுவாபம் எப்படிப்பட்டது, அவருடைய உத்தம குணம், மாறாத குணம் எப்படிப்பட்ட ஒரு குணம், அவருடைய நேச்சர் எப்படிப்பட்டது என்பதை யோனா நன்றாக அறிந்திருந்தார். யோனா தேவனை குறித்த காரியத்தில் அறிந்திருந்தார். என்றால் யோனாவை சிருஷ்டித்த தேவனுக்கு யோனா தேவனை அறிந்திருக்கிறதை காட்டிலும் தேவன் யோனாவை குறித்து அறிந்து வைத்திருக்கிறது ரொம்ப அதிகம். யோனா எப்படிப்பட்டவன், எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன், எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவன், எப்போ நடப்பான், எப்போ நடக்காமல் இருப்பான், என்ன செய்வான், என்ன பண்ணுவான் என்பதை முன்னரே பார்க்கிற தேவன், முன்னரே அதை அறிந்திருக்கிற தேவன், பார்க்கிற தேவன், அதை குறித்து முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கிற ஆதியும் அந்தமான தேவன், அல்பாவும் உமேகவுமாய் இருக்கிற தேவன். இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு, அவருடைய உன்னத ஞானத்துக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஆனால் யோனாவை தான் தெரிந்து கொண்டார். ஒரு காரியத்துக்கு யோனாவை தான் தெரிந்து கொண்டார். யோனாவினிடத்தில் தான் சொல்கிறார், நீ நினிவேவுக்கு போய், மகா நகரமாகிய, அன்றைக்கு மிக ஃபேமஸான ஒரு நகரம் அது அந்த காலத்தில், நீ அதற்கு விரோதமாக போய் பிரசங்கி. அதற்கு விரோதமாக போய், நல்ல விதம் இல்லை, அதற்கு விரோதமாக போய் பிரசங்கி. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்துக்கு வந்து எட்டினது. அந்த நகரமும் அந்த நகரத்தில் உள்ளவர்களை எல்லாம் கொன்று போடணும் என்றதுக்கு தான் சொல்கிறார். அழித்து போட்டுருவேன் என்றதுக்காக சொல்கிறார். அக்கிரமம் அத்தனை பொல்லாப்பு அவ்வளோ அதிகமாக இருக்குது, என்னுடைய சன்னிதானத்துக்கு வந்து எட்டினது என்றார் சொல்கிறார். கர்த்தர் இதை சொல்கிறார். 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விலகி, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினா யார்கிட்ட தான் போக வேண்டியிருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக சாத்தானுடைய இதுக்குள்ளே தான் போக வேண்டியிருக்கும். ஒன்று தேவன், மெய்யான தேவன், ஒன்று வெளிச்சம், ஒன்று நித்திய ஜீவ வெளிச்சம், இன்னொன்று இருள். அப்போ வெளிச்சத்தை விட்டுட்டு, நித்திய ஜீவ வெளிச்சத்தை விட்டுட்டு அவன் விலகினான் என்று சொல்லும் பொழுது, அவன் விலகுவதற்கு என்ன காரணம்? நீங்கள் நீ செய்கிறது செய்யாதது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், போகிறேன் அப்படின்னு. ஆனால் தேவன் சில நேரங்களிலே அழிப்பேன் என்று சொல்லுவார். அவருடைய பிள்ளைகள் மனம் மாறினால் அதை அழிக்காமல் விட்டுருவார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அழிப்பேன் என்று சொல்லுவார், மிக கோபமாக சொல்வார், சினமாக சொல்வார், சில எரிச்சலோடு கூட
சொல்லுவார். ஏனால் அப்படிப்பட்ட கிரியைகள் அவருடைய கீழ்ப்படியாமையாகிய அவருடைய பிள்ளைகளுடைய கிரியைகள் இருக்கிறதுனால, அக்கிரமங்கள் பொல்லாப்புகள் இருக்கிறதுனால அதிலே அழிஞ்சு போயிடாதபடி அந்த கோபத்தையும் சினத்தையும் எரிச்சலை காட்டுவார். ஆனால் அந்த சினம், கோபம், எரிச்சலுக்குள்ளே, அவருடைய கண்டிப்புக்குள்ளே, அவருடைய எச்சரிப்புக்குள்ளே, அவருடைய தண்டிப்புக்குள்ளே மிகுந்த கிருபையும் மன்னிப்பும் இரக்கமும் அன்பும் அதுக்குள்ளே இருக்குது. அது என்ன, அழிஞ்சி நரகத்துக்கு போயிடக்கூடாது. பொல்லாப்பு செய்து அக்கிரமம் செய்த காரியம் அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் எட்டினாலும் கூட இந்த அக்கிரமத்துக்கும் பொல்லாப்புக்கும் உரியவர்கள்லாம் இறந்துடக்கூடாது, அவர்கள் நரக போயிடக்கூடாது. இந்த அக்கிரமத்துக்கும் பொல்லாப்புக்கும் காரணமில்லாத இருக்கிற அப்பாவி பிள்ளைகளும் அதுக்குள்ளே இருப்பார்கள், அந்த ஜனத்துக்குள்ளே இருப்பார்கள். இவர்களோடு கூட அவர்களும் அழிஞ்சு போயிடாதபடி, இவர்களோடு கூட அவர்களும் ஒட்டுமொத்தமாய் அழிஞ்சு போயிடாதபடி எல்லோரும் தப்புவிக்கப்பட்டு எல்லாருடைய ஜீவனும் காக்கப்படணும்னு அதுக்குள்ளே இருக்குது என்பதை அறிஞ்சதுனால ஒரே ஓட்டமாக ஓட்டார், ஒரே ஓட்டமாக ஓடிட்டார். ஏசப்பா அங்கேருந்து பார்க்குற மாதிரி பார்ப்போம், இப்படி துணியை வச்சு மூடிக்கிட்டு நேசாக போயிட்டா ஏசப்பா கண்ணுக்கு தெரியாது, ஏசப்பா கண்ணுக்கு தெரியாது என்று நினைத்தாரோ என்னவோ. விலகிட்டார். விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாப்புக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு கூட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். தர்சீசு என்பதும் அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு நகரம், ஒரு பட்டணம், மிகவும் வசதி வாய்ப்புகளும் தொழில்துறைகளும் நிறைந்த ஒரு இடம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடம். 4ஆம் வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். பெரும் காற்றை வர விட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, சூழ்நிலை எல்லாம் நல்லா இருந்தது, கப்பல் புறப்புறத்துக்கு முன்னாடி, அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் கப்பலை பரிசோதித்து பார்த்து கப்பலிலே பிரயாணம் செய்யலாம் என்ற எந்த பயமும் இல்லை, கப்பல் சரியாக இயங்குகிறது. இனி கால சூழ்நிலைகளும் கிளைமேட் எல்லாம் கிளியராக இருக்குது, இனி பயப்பட வேண்டியது எதுவுமே இல்லை, நம் பிரயாணத்துக்கு எந்த தடையும் வராது. பிரயாணம் இது கப்பல் எந்த இலக்குக்கு எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ, எந்த துறைமுகத்துக்கு போய் சேரணுமோ அங்கு சேர்வதற்கு தடையே கிடையாது, இயற்கை தடை கிடையாது. கடலில் இருக்கிற சீற்றங்கள் மூலம் அது மாதிரியான காரியங்கள் எதுவுமே இல்லை. புயல் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை, சூறாவளி வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை, கடல் கொந்தளிப்புலாம் இல்லை, அமைதியாக இருக்குது. கடல் அமைதியாக தன் அலையை மெதுவாக வீசிக்கொண்டு அழைத்து கொண்டு அமைதியாக இருக்குது. எல்லாம் நேர்த்தியாக பார்க்கறதுக்கு தெரியாது, தடை இனி கிடையாது, யாருக்கும் எந்த உயிர் சேதமும் எதுவும் வராது, நல்லபடியாக போயிடலாம் என்று கணக்கிட்டு தான் பிரயாணத்தை துவக்குகிறார்கள். ஆனால் துவங்கின கொஞ்சம் நேரத்துக்குள்ள கிளைமேட் மாறிடுச்சு, எல்லாமே சூழல்கள் எல்லாம் மாறிடுச்சு. அமைதியாக இருந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அமைதியாக போன பிரயாணம் இப்போ ஆபத்தான பிரயாணமாக வந்துருச்சு, நேரத்தோடு போய் சேர்ந்துடலாம், அக்கறைக்கு போயிடலாம், துறைமுகத்துக்கு போய் அவங்கவுங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகலாம் என்ற நினைத்த நினைவும் எண்ணங்களுக்கும் ஆபத்து வந்துருச்சு. எல்லாருக்கும் இப்போ என்ன ஆபத்து வந்துருச்சு? உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, ஜீவனுக்கு ஆபத்து வந்துருச்சு.
இது அவர்கள் நினைத்து பார்க்கல. எல்லாமே நல்லாதானே இருந்தது, எல்லாமே நல்லாதானே இருந்தது, நல்லாதானே இருந்தது. இப்போதோ எல்லாமே ஆட்டங்கண்டு போய் அத்தனையும் உடஞ்சி தண்ணிக்குள்ளே போயிட போகிறோம், மொத்த பேரும் தண்ணிக்குள்ளே போயிட போகிறோம் என்கிற இது வந்து இருக்கும்போது ஒரு 150 பேர் பிரயாணம் பண்ணாங்களா 200 பேர் பிரயாணம் பண்ணாங்களான்னு தெரியாது. அதில் ஒருத்தனை காணலையே, தூங்கிட்டு கிடக்குறானே. இது என்ன காலையிலையா? இது காலையிலையா? காலையிலையா? குளிச்சுட்டு கிழிச்சு தானே நேர்த்தியாக இருந்துட்டு தானே வந்திருப்பான். வேணா குளிக்காமல் 2 நாள் குளிக்காமல் இருந்திருப்பானுங்களோ? குளிச்சுட்டு தானே வந்திருப்பானுங்க. அப்போ என்ன இது 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 எந்த நேரம் என்று நமக்கு அதில் குறிக்கப்படலை. மத்தியானமா இல்லையே மாலையா என்று குறிக்கப்படலை. ஒருத்தன் காணலையே ஒருத்தனை அப்படின்னு போனான். அவன் பாட்டு நல்ல அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் என்று. கீழ்த்தட்டில் அடியில் போய் தேவ சமூகத்தை விட்டு விலகி, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி, சாத்தான் கொடுத்த தூக்கத்தில் நல்லா தூங்கி கொண்டு அயர்ந்த நித்திரையாய் இருந்தான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? இது தூங்குகிற நேரமே இல்லையே, தூங்குகிற நேரமே இல்லையே, நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். உன் தேவனை நோக்கி என்ன செய்? வேண்டிக்கொள் என்று சொல்லி, நீ அழிந்து போகாதபடி உன் தேவனை. அவரவருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும், இறை நம்பிக்கைகள் இருக்கும். அதனால் அவர் சொல்கிறார். அவன் யாருன்னு என்ன தெரியாது இல்லையா, அதனால் சொல்கிறார் நீ வேண்டிக்கொள் அப்படின்னு. நாம் அழிந்து போகாதபடி கடவுள் ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். வார்த்தை என்ன நமக்கு? நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் நினைச்சிருக்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறாரு நீ அங்கே போன்னு. அவர் சொன்னபடி, அவர் நினச்சபடி இங்கே நடக்காத மாதிரி இருக்குது. என்ன? அவர் வார்த்தையை கேட்டவன் அவர் சொன்ன வார்த்தையை போவே இல்லை. அப்போ அங்கே ஒரு தடை வந்த மாதிரி தானே, அங்கே ஒரு தடை தானே. ஏசப்பா சொல்லி அவன் செய்யலை, ஆனால் அது ஒரு தடை தானே, அது ஒரு தடை மாதிரி தானே காணப்படுது. ஆனால் தடைப்படாதுன்னு வார்த்தை சொல்லப்படுது. ஆனால் பார்க்கறதுக்கு என்னவா இருக்கு? தடை. பார்க்கறதுக்கு தடை. அப்போ நம்மை நினைத்தருள்வார் என்று சொல்லிட்டு, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டாங்க. இந்த ஆலோசனையும் இந்த எண்ணமும் இந்த யோசனையும் இந்த ஐடியாவை யார் கொடுத்துருப்பா? கர்த்தர் தான் கொடுத்துருப்பார். கொடுத்து கரெக்டாக யோனா சீட்டு தான் யாரையோ ஒருத்தரை எடுக்க விட்டுருப்பாங்க. இதை யாரையோ விட்டு தான் என்ன செய்திருப்பாங்க? எடுக்க விட்டுருப்பாங்க. யாரோ எடுக்க விட்டுருப்பாங்க. ஏன்னா இது தேவ செயல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவி ஒருத்தன் பேர் அதில் வந்துடும். அதில் இந்த கப்பல் சேதத்துக்கு காரணமே இல்லாதவன், இந்த கடல் காற்று இந்த புயல் காற்றெல்லாம் வர்றதுக்கு காரணம் இல்லாத ஒருத்தன் மாட்டியிருப்பான். அதில் கர்த்தருடைய இது இல்லைன்னா இந்த பேராபத்துக்கு காரணம் இல்லாத ஒருத்தன் மாட்டியிருப்பான், யாரோ ஒருத்தன். இதில் பின்ன சீட்டு போட்டு எடுத்தால் சீட்டில் ஏதோ ஒரு பேர் வரதானே செய்யும், வராமையா போவோம்? அது எப்படி? சீட்டு போட்டு சீட்டில் எந்த பேருமே எழுதாமல் போட்டு கையில் எடுத்தா வராது. இல்லை ஒருத்தன் பேரையே அத்தனை சீட்லேயும் எழுதி சீட்டை போட்டிருந்தா அவன் பேர் தான் வரும் யார் எடுத்தாலும். புரியலையோ?
எழுதின சீட்டு 150 சீட்டில் பேரே எழுதாமல் போட்டு எடுத்தா அதில் பேர் இல்லை அப்படின்னா வராது, யார் பேரும் வராது. 150 பேரும் ஒருத்தன் பேரே போட்டிருந்தா என்ன வரும்? அவன் பேர் தான் வரும். அப்படி எதுவுமே நடக்கலை. அதில் யார் யார் இருக்காங்களோ அவங்கவுங்க பேரெல்லாம் எழுதி தான் சீட்டு போட்டிருக்காங்க. அது எப்படி கரெக்டாக யோனாவுடைய பேர் தான் வரும்? யார் எடுக்க வச்சுது? கர்த்தர். உள்ள கிளறி அந்த பேப்பர்களை கிளறி ஒரு குழுக்கு குலுக்கிட்டு அது உள்ள கையை விடுன்னு சொல்லும்போது எப்படி வேணாலும் எடுத்துடலாம் இல்லையா பேப்பரை. ஆனால் அது கரெக்டாக விரல் அதில் போய் அந்த பேப்பரை தான் எடுக்கும்படி செய்தார். அப்போ அங்கே எதுவும் தடைப்படலைல்ல, இதிலெல்லாம் எதுவுமே தடைப்படலை. அவர் ரொம்ப நேரம் தூங்கணும்னு நினச்சது தடைப்படலை. அதில் தடை வந்தது, அந்த தடையை நீக்கிட்டார். தூங்குகிற தடையையும் நீக்கிட்டார். அடுத்தது என்ன? யாருன்னு தெரிய வரணும். தொடர்ந்து இவன் பிரயாணம் பண்ணி போக முடியாது. தேவன் கூடாத இடத்துக்கு, தேவன் கூடாத ஊருக்கு, தேவன் கூடாத வழிக்கு இவன் தேவன் கூடாத சித்தத்துக்கு இவன் போகக்கூடாது. அதனால் அதில் வந்த தடையும் நீக்கி சீட்டை அவன் பேருக்கு வர வச்சுட்டார். இப்போ 8ஆம் வசனத்தில் இந்த சீட்டு அவன் கிடைச்ச உடனே தான் அவனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். யாருக்கு? யோனாவுக்கு. யோனாவா இந்த ஐடியா சொன்னார், சீட்டு போடுங்க, யார் பேர் வருதோ பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னார். அவர் இல்லை, அந்த சீட்டு வரும்போதே கைக்கு அவன் பேர் வந்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டு. இதுக்கப்புறம் நம்மெல்லாம் மறைச்சா சரி வரவே. அதுக்கப்புறம்தான் அவர் ரியலைஸ் பண்ணார், காத்தெல்லாம் தேவன் தான் அனுப்பிவிடுறாருன்னு. காத்தெல்லாம் தேவன் தான் அனுப்பிவிடுறாரு. கொந்தளிப்பெல்லாம் யார் தான் பண்ணி விடுறாரு? கர்த்தர் தான் பண்ணி விடுறாரு. கப்பலில் போகிறவங்க அவங்கவுங்க தீர்மானித்த ஊருக்கு வழிக்கு அவங்கவுங்க போட்டோம். அதுக்கு கர்த்தர் தடை பண்ணலை. அந்த கப்பலில் போகிறவங்களுக்கெல்லாம் தடை இல்லை. ஆனால் கர்த்தருடைய வழி அல்லாத, கர்த்தருடைய சித்தத்துக்கு அல்லாத போகிறவனுக்குத்தான், கர்த்தர் சொன்னபடி செய்யாதவனுக்குத்தான், செய்யென்று சொன்னதை செய்யாமல் போனவனுக்குத்தான் வருகிறது சீட்டு அவன் பேரில் வருகிறது. பேராபத்துகள் வருது, கொந்தளிப்புகள் வருது, ஆக்ரோஷங்கள் வருது, அமளிகள் வருகிறது. அவன் லைஃபு டோட்டலாக காலி என்கிற நிலைக்கு வருகிறது. அந்த மனுஷனுக்கு வருகிறது. அதற்கு இவன்தான் காரணம் என்பதற்கு அந்த சீட்டும் அதுக்கு ஆதாரமாக அவன் பெயர் அதற்கு வந்துடுது. அவர்கள் கேட்கிறார்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஆபத்து யார் நிமித்தம்? அவங்க இன்னும் வரல அவங்க முடிவுக்கு. இவன் தான் அந்த இது காரணம் உள்ளவன் இன்னும் முடிவுக்கு வரல. சீட்டு வந்துருச்சு. ஆனால் ஒருவேளை தப்பாக இருக்கலாம் இல்லையா? சீட்டில் வந்துட்டு அவன் ஒருவேளை இந்த பாதகத்துக்கு அவன் காரணம் இல்லாத ஒரு மனுஷனாக வந்துடக்கூடாதே. அதனால் அவங்க கேட்குறாங்க, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 4 கேள்விகளை கேட்குறாங்க. 4 கேள்விகளை கேட்குறாங்க. உன் தொழில் என்ன? முதல் கேள்வி. இவருடைய தொழில் என்ன? தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர். ரெண்டாவது, நீ எங்கே இருந்து வருகிறாய்? ரெண்டாவது கேள்வி. சரி, முதல் கேள்வி என்ன? கேள்வி உன் தொழில் என்ன?
உன் தொழில் என்ன? கொஞ்ச தூரம் கடந்து போயிட்டோம். உன் தொழில் என்ன? என்ன? அடுத்தது, நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே இருந்து வர? எந்த இடம், எந்த ஊர்? அதான் எங்கேருந்து வர, எங்கேருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ வசிக்கிற தேசம் எது? எது? நீ என்ன ஜாதியான் என்று 4 கேள்விகளை கேட்குறாங்க. 9ஆம் வசனத்தில் அவர் 4 கேள்விக்கும் பதில் சொல்லலை. அதில் ஒரு சிலதுக்கு தான் சொல்கிறார். அதற்கு அவன், நான் எபிரேயன். நான் முதல் கேள்வி என்ன? தொழிலை குறித்து கேட்டது, அதுக்கு சொல்லலை. எங்கேருந்து வருகிறாய் என்பதற்கு 2வது கேள்விக்கு அவர் இது பண்ணலை. உன் தேசம் எது? உன் தேசம் எது என்பதற்கு நேரடியாக வரல. 4வது கேள்வி, நீ என்ன ஜாதியான் என்பதற்கு வந்துட்டார். நான் எபிரேயன். நான் எபிரேயன். எபிரேயன் சொல்கிறார். 4ல் முதல் ஒரு கேள்விக்கு, கடைசி கேள்விக்கு சொல்கிறார், நான் எபிரேயன். சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவன் என்றால் இவர் எங்கே இருந்திருக்கணும்? நினிவேல இருந்திருக்கணும். இவர் எங்கே போயிருக்கணும்? இவர் கர்த்தர் சொன்னது என்ன? நீ நினிவேவுக்கு போய் அங்கே கர்த்தர் சொன்ன வார்த்தையை விரோதமாய் பிரசங்கம் பண்ணே என்று சொன்னார். அதையா செஞ்சார் இவர்? அதையா செஞ்சார்? அவர் சொன்ன ஊருக்கா போனார்? அவர் சொன்ன இடத்துக்கு, அவர் சொன்ன காரியத்தையா செஞ்சார் இவர்? இல்லையே. அவர் சொல்லாததை செய்யும்படி செய்தது யாரு? சாத்தான் தானே. சாத்தான் தானே. ஆனால் இவர் சொல்கிறது என்ன? இவருக்கு தேவனுக்கு கீழ்ப்படியலை, தேவன் சொன்ன இடத்துக்கு போனாதேனே தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லணும். தேவனுடைய வார்த்தையே இவருக்குள்ளே இல்லை. தேவன் இவரை கொண்டு சொன்ன வார்த்தைகள் இவருக்குள்ளே இல்லை. தேவன் சொல்லாதது இவருக்குள்ளே இருந்து தர்ஷீசுக்கு போயிட்டார் இவர். ஆனால் சொல்கிறது என்ன? நான் தேவனிடத்தில் பக்தி உள்ளவன். நான் தேவனிடத்தில் பக்தி உள்ளவன். இதை பேசுகிற அவனுக்கு ஒரு சோர்வு கூட கிடையாது, ஒரு டயர்டு கூட கிடையாது. காலையிலே எந்திச்சு குளிச்சு, விடிய கிழமை எந்திச்சு பல்லு விலைக்கு எல்லாம் குளித்து எடுத்து ரெடியாகி வந்து டயர்டாக இருக்கும். எப்போவுமே ஒரு காலையில் எந்திரிக்கிறோன்னா எந்திரிச்சு ரெடியாகி பல்லு விலைக்கு குளித்து ரெடியாகி வரணும்னா அது ஒரு பெரிய வேலை. அது ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுலேயும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணுன்னா இன்னும் நமக்கு டயர்டாக இருக்கும். சோர்வுகள் உண்டாகும். இவருக்கு எந்த சோர்வும் டயர்டும் எதுவும் உண்டாகலை. எதுவுமே உண்டாகலை. 10ஆம் வசனம், அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால், அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கடவுள் சொன்ன வேலையை இவன் செய்யலை. கடவுள் விருப்பத்தை இவன் நிறைவேற்றலை. சொல்ல வேண்டியது இவன் வேலை, செய்கிறது செய்யாது இருக்கிறது அவருடைய வேலை. அப்போ அவர் சொன்ன வேலையை செய்யாத இவன் நான் பக்தி உள்ளவன்னு சொல்கிறான். இவன் இப்போ தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி நிற்கிறான். சினத்துக்கு ஆளாகி, எரிச்சலுக்கு ஆளாகி நிற்கிறான். தன் கோபத்தை அவர் கடலில் காட்டுறார். கடல்லையே அலைகள் மூலமாக, கொந்தளிப்பின் மூலமாக, பெருங்காற்றின் மூலமாக அதை காமிக்கிறார். அதை காண்பிக்கிறார் என்று அவர்கள் அறிந்ததனால அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அதற்கு அவன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அதற்கு அவன், நான் உங்களுக்கு
நான் உங்களுக்கு அங்கே எதுவுமே அப்படி கிடையாது. பைபிளில் அப்படி எதுவுமே கிடையாது. ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அவன் பதிலே சொல்லலை. நம்மை போல பதில் சொல்ல முடியாத எந்த நிலையில் இருக்கிறோன்னு அவருக்கு தெரியும். நம்மளால் வார்த்தையை வாங்கி கொள்ள முடியாமலும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறதும் எப்படியோ அதுபோல் அவரும் கப்பலில் இருக்கிறார். சொல்லலை. நம்ம கப்பலில் இல்லை, அவர் கப்பலில் இருக்கிறார். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் கடல் கொந்தளிப்பு நின்னபாடு இல்லை. காற்று வீசினது நின்னபாடு இல்லை. அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் இப்போ பதில் சொல்கிறான். இதுக்கு பதில் சொல்கிறார். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுடுங்க. இவர்கிட்ட கர்த்தர் சொல்லலை சமுத்திரத்தில் போட சொல்லி. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வழியாக ஓரமாக வர ஒரு கப்பலை நான் எகிரி அந்த பக்கமாக ஏறி நான் ரிட்டர்ன் ஆகி போயிடுறேன்னு சொல்கிறதுக்கும், நான் அந்த காலத்தில் அவ்வளோ அடிக்கடி பக்கத்துலலாம் போகிற கப்பல்கள்லாம் இருக்காது. ரோடா இது? இந்த விட்டுட்டு இந்த காரில் விட்டுட்டு அந்த காரில் ஏறிக்கலாம், அந்த பஸ்ஸில் ஏறிக்கலான்றதுக்கு ரோடா இது? இது என்னது? இது சமுத்திரம்னா தெரியும் இல்லையா? தண்ணி நிறையா இருக்கும். அது பேர் தான் சமுத்திரம். ஒருவேளை தரை சமுத்திரம் நினச்சிடாதீங்க. தரையில் தண்ணி ஊற்றிட்டு அதில் போய் நிற்கிறது சமுத்திரம்னு நினச்சிடாதீங்க. சமுத்திரன்றது ரொம்ப பெருசு. அப்போ என்ன அதற்கு அவன், என்னை சமுத்திரத்தில் எடுத்து போட்டுடுங்கன்றான். இப்போ எல்லாருக்கும் பயம் வருது. அப்போது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு, உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன்றார். இப்போ சொல்கிறார். இப்போ இது எல்லாத்தையும் நடத்துகிறவர் கர்த்தர் தான். உடனே அவங்க பார்க்குறாங்க, ஐயோ அநியாயமாக இவன் செத்து போயிடுவானே, தூக்கி கடலில் தூக்கி போடுன்னு சொல்கிறானே. இவன் சொல்லிட்டான், தூக்கி போட்டுட்டா அவன் செத்து போடுவான். தண்ணிக்குள்ளே முங்கி செத்து போயிடுவான். அந்த இரத்தப்படியெல்லாம் நம்ம மேலே வருமே, நம்ம பிள்ளைங்க மேலெல்லாம் வருமே. இல்லை பயணம் செய்த அத்தனை பேருமே உடன்பட்டு செஞ்சதுனால அத்தனை பேர் மேலேயும் வந்துடுமே என்று அவர்கள் பயந்து அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். அப்போனா இது மோட்டர் படகு இல்லை. என்ன படகு இல்லை? இது மோட்டர் படகு இல்லை. ஒருவேளை அவங்க கையில் இல்லையோ மோட்டர் படகு இல்லை. ஒரு டீசல் மோட்டர் இல்லை, பெட்ரோல் மோட்டரோ டீசல் மோட்டரோ எதுவோ அதெல்லாம் இல்லை போலுக்குது இவங்கக்கிட்ட. இல்லை, இவங்க கையினால் தண்டு வலிச்சு போகிற ஒரு கப்பல் இது. அப்போ வேகமாக தண்டு வலிக்கிறார்கள். எவ்வளோ வலிக்கிறார்கள்? ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளிது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாய் கொந்தளிக்குது. இன்னும் அதிகமாக இவங்க தண்டு வலிக்க முயற்சி பண்ண தேவன்தான் தடையாய் வந்து நிற்கிறார். தேவ சித்தத்துக்கு வந்துடு, தேவ வழிக்கு வந்துடு, தேவ விருப்பத்துக்கு வந்துடு, தேவ நோக்கத்துக்கு வந்துடு, தேவனுடைய காரியம் ஆகிற காரியத்துக்கு வந்துடு, தேவன் குறித்திருக்கிற எல்லைக்கு வந்துடு, தேவன் குறித்திருக்கிற இடத்துக்கு வந்துடு, தேவன் சொல்லியிருக்கிற இடத்துக்கு வந்துடு, தேவன் சொல்லுகிறத சொல்லு என்பதற்காக நிற்குது. எல்லாமே நிற்குது. அவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் செய்து கூடாமல் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய இவர்களுடைய அத்தனை பிரயாசங்களும் ஒன்றும் பலனளிக்கலை. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு
கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும். தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமாயிருக்கிறத செய்கிறவர் என்று கப்பலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதையெல்லாம் கண்டு பார்த்து இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை என்பதை அறிந்து இப்படியே சொல்லுகிறார்கள், உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர், உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர். உம்முடைய சித்தத்தின்படி செய்யும்போது தேவரீர் நீர் நினைத்தது தடைபடாது, நீர் நினைத்தது தடைபடாது தடைபடாது என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள். சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. சமுத்திரத்தில் தூக்கி போட்டாச்சு யோனாவை. யோனா என்ன நினச்சிருப்பார், சமுத்திரத்தில் தூக்கி உள்ளத்துக்கு போட சொல்லிட்டேன், கர்த்தர் அவர்கிட்ட நீ சமுத்திரத்தில் போடுன்னு சொல்லலை. ஆனால் அந்த எண்ணமும் அந்த எண்ணம் அவனுக்குள்ளே கர்த்தரால் உண்டாயிருக்கு, தூக்கி உள்ளத்துக்கு போடணும். ஆனால் கர்த்தர் இந்த தண்ணிக்கு அடியில் மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் என்பது யோனாவுக்கு தெரியாது. யோனாவுக்கு தெரியாது. தண்ணிக்கு கீழே சமுத்திரத்துக்கு அடியில் என்னென்ன மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று. பொதுவாக தண்ணியில் மீன் எப்படி இருக்கும்? பொதுவாக தண்ணியில் மீன் எப்படி இருக்கும்? தண்ணிக்குள்ளே மீன் எப்படி இருக்கும்? இப்படி மேலே நோக்கி பார்த்த மணிக்கே தான் நீந்திக்கிட்டு போவோம் மீன். பொதுவாக தண்ணிக்குள்ளே வாயை திறந்த மணிக்கு இப்படியே தான் நீந்திக்கிட்டு போவோம். இப்படி போகாது மீன், எப்போவுமே இப்படி தான் போவோம். மீன் எப்போவுமே இப்படி தான் போவோம், அப்படி போகாது. மீன் போகிறது இப்படித்தான் போகும். ஆனால் இந்த மீனை எப்படி கர்த்தர் நிறுத்தி வைத்திருந்தார், அந்த மீனுக்கு கட்டளையிட்டு இந்த மீனை நிறுத்தி வைத்திருந்தார் என்று கர்த்தருக்கு தான் தெரியும். அடுத்தது அந்த சம்பவத்துக்கு பிறகு யோனாவுக்கு தெரிந்திருக்கக்கூடும். அப்போ உள்ள விழுந்துட்டார், உள்ள விழுந்த அவர் மீனுக்கு இப்போ தேவன் கட்டளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. யாருக்காக வெயிட் பண்ண வச்சிருக்கிறார்? ஒருத்தனுக்கு வெயிட் பண்ண வச்சிருக்கிறார். ஒருத்தனுக்கு வெயிட் பண்ண கர்த்தர் வச்சிருக்கிறார். எவ்வளோ நேரமாக மீன் காத்துன்னு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. தண்ணிக்கு கீழே தேவன் யோனாவுக்கு சேதாரம் வராதபடி, அவன் ஜீவனுக்கு சேதம் வராதபடி, தேவன் அவனை அடைத்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் அவன் வாழ்க்கையில் அழிஞ்சு போயிராதபடி யோனா மூலமாய் கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் நின்று போகாதபடி, அடியோடு நின்று போயிராதபடி தேவன் நினைத்தது நிறைவேறும்படிக்கு இருக்க யோனா வேணும். யோனா அவசியம். யோனா இல்லாமல் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அன்புள்ள தேவன் யோனாவை அழிக்கவோ யோனாவை புறம்பே தள்ளவோ அவருக்கு விருப்பமே கிடையாது. தேவனுடைய சமூகத்தை விலகி இவர் போனார். ஆனால் தேவன் யோனாவை விட்டு போகலை. யோனா தேவனை விட்டு போனார். கொஞ்ச நாட்கள், கொஞ்ச காலம் போனார். ஆனால் யோனாவை விட்டு தேவன் போல. யோனாவிலே தேவன் வச்ச சித்தமும் நோக்கமும் விருப்பங்களும், அதை செயலாக்கணும் என்று அவர் வைத்திருந்த காரியம், செயலாற்ற வேண்டும் என்று வைத்திருந்த காரியம், நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருந்த காரியம் அவனை விட்டு அவர் நீக்கலை.
நம் பார்வைக்கு யோனா கத்தரை விட்டு போனது போல இருந்தது. போனது தான். ஆனால் யோனாவை விட்டு கத்தர் போல. யோனாவை விட்டு கத்தர் போல. இப்போ தண்ணிக்குள்ளே தூக்கி போடும்போது இவ்வளோ அமிழியாக இருக்கிற தண்ணி ஓட்ட மாத்திரத்தில் உயிர் போயிடும். தண்ணிக்குள்ளே சமுத்திரத்தில் போய் மனுஷனை உள்ளத்துக்கு போட்டால் தண்ணி குடிப்பானா? குடிக்க மாட்டானா? மடன்னு அதுக்குள்ளே போன உடனே நேராக அப்படி வந்துன்னு அப்படியே டெய்லியில் தண்ணிக்குள்ளே போய் இப்படி நேராக அப்படி வருவாராங்க. தண்ணிக்குள்ளே ஊந்தானே எப்படி விழுந்தானோ, இப்படி விழுந்தானோ, சரிஞ்சு விழுந்தானோ, அவனை தூக்கி குப்படை கட்டையாக கொண்டு போய் இப்படி போட்டாங்களான்னு அந்த குத்த வச்சுக்கிட்டு உள்ளே போய் விழுந்தானோ. சாதாரணமாக தண்ணிக்குள்ளே ஓரளவுக்கு ஏற கால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிறோம். தண்ணியில் அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். கால் தூக்கிறோம் மனுஷனை, அதுக்கு மேலே தூக்கிறோம். நான் அப்படி நீச்சல் அடிப்பேன், இப்படி நீச்சல் அடிப்பேன், உள் நீச்சல் அடிப்பேன், அந்த நீச்சல் மேலே மிதந்துக்கினே போவேன். அப்படியே மேலே மல்லாக்கா படுத்துக்குவேன். நான் மல்லாக்கா போட்டுன்னு போயிடுவேன். அங்கே போட்ட உடனே எவ்வளோ பெரிய நீச்சல் வீராங்கனையும் வீரர்களும் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாமல் அடுத்த செகண்டே உப்பு தண்ணியை குடித்து அடுத்த செகண்டே செத்து விடுவாங்க. அதுலேயும் கடலில் சொல்லவே வேணாம். கடல்லையே பிறந்து கடலிலே வாழ்ந்து கடலிலே மரிக்கிற மீனவர்களே அங்கே செத்து போடுவாங்க. அந்த மும்மரத்தில், அந்த தண்ணியின் ஆழத்தில் இறந்துருவாங்க. அதனுடைய சக்தியில் வல்லமையில் அவங்க கிட்ட கூட நிற்க முடியாது, இறந்துருவாங்க. அப்பேற்பட்டவங்களே இறந்துருவாங்க. அப்புறம் சாதாரண நீச்சல் வீரர்கள்லாம் என்ன பண்ண முடியும்? அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒன்றுமே சேதப்படுத்தாதபடி மீன் எவ்வளோ நேரமாக காத்திருந்தது. ஆக தண்ணிக்கு அடியில் அந்த மும்முரத்துக்கும் அந்த காற்று வீசுதலுக்கும் அந்த சீரலுக்கு அடியில் தேவன் உன்னை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். கீழ்படுகிறவனுக்கு இல்லை, கீழ்படியாத இருந்தவனுக்கு தேவனுடைய மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் அவனுக்கு ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அவனுக்கு ஒரு சேதாரம் வராதபடி. இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான், டொபுக்குள்ளே, அந்த சமுத்திரத்துக்குள்ளே. தொப்பக்கட்டையா அது தண்ணியில் ஊறிடணும். தொப்பக்கட்டை இல்லை, ஊறிடுவோம். எங்கே காய வைக்கிறது? அவன் ட்ரெஸ் போட்டிருப்பார்ல, அது வரைக்கும் அவர் அந்த மீனுக்குள்ளே விழுற வரைக்கும் எதாவது தின்றுருப்பார்ல, சாப்பிட்ருப்பார்ல. இப்போ வெளியில எங்கேயாவது இருந்தால் அப்படி போகலாம் வரலாம், நமக்கு என்ன அதெல்லாம் போகலாம் வரலாம். எங்கே போகிறது வருது? என்ன பண்ணுறது? என்ன தண்ணி குடிக்கிறது? எதை சாப்பிட்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் முதல்ல எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. தண்ணிக்குள்ளே போய் மீன் வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்கும் அவருக்கு எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அவர் எட்டி எந்திரிச்சு நின்று பார்த்தாருன்னா தலை இடிச்சிட்டு இருந்திருக்கும், அல்லது தலை இடிக்காமல் இருந்திருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய ரூம் மாதிரி இருக்குது, பார்த்தா மீன். அப்போ மீன் அது என்ன நினச்சிக்கணும்? நம்ம வயிற்றுக்குள்ளே ஒருத்தங்கிறானே, ஒருத்தன் உள்ளே உட்காந்துக்கிறானே, அதுக்குள்ளே இவ்வளோ பச்சா ஒருத்தன் உள்ளே இருக்கிறானே நம்ம உள்ளக்குள்ளே. அதில் இருக்கிற ஜீரண சக்தியினுடைய அந்த அமிலத்தன்மைகள் எல்லாம் யோனாவை கொன்னுடாதபடி, தேவனுடைய மகனை கொன்னுடாதபடி, அந்த சுரப்பிகளும் வேலை செய்யாதபடி செஞ்சிட்டார். மீனுக்கும் ஃபாஸ்டிங்கு, 3 நாள் ஃபாஸ்டிங்கு, யோனாக்கும் ஃபாஸ்டிங்கு. மீனுக்கும் என்னது? ஃபாஸ்டிங்கு. வேற எந்த மீனும் முழுங்கக்கூடாது. அதுக்கு பசியே எடுக்கக்கூடாது, அப்படி பண்ணிட்டார் இல்லையா? பசியே எடுக்கக்கூடாது பண்ணிட்டார். யோனாவுக்கும் பசி எடுக்காதபடி, யோனாவையும் மறந்திருக்கும்படி, அதை தாங்குகிற சக்தியும் பலனையும் தைரியத்தையும் கொடுத்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அங்கே உண்டு பண்ணிட்டார். பயத்தை அவருக்கு உண்டு பண்ணிட்டார். அப்போ சமுத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, சமுத்திரத்தின் இந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கு தண்ணிக்குள்ளே போன யோனா செத்து போயிட்டான். தண்ணிக்குள்ளே போன யோனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது? ஏன்னா அடியில் என்ன நடக்குதுன்னே தெரியாத, தண்ணிக்கு கீழே.
தண்ணிக்கு கீழே தண்ணிக்கு உள்ளே போன யோனாவுக்கே முதல்ல தெரியாது. பிறகுதான் வயிற்றுக்குள்ளே மீனுடைய வயிற்றுக்குள்ளே கர்த்தர் ஆயத்தம் பண்ணின மீனின் வயிற்றுக்குள்ளே உள்ளே போகும்படி வச்சிட்டாரு. அழிஞ்சு போகாதபடி, செத்து போகாதபடி, அந்த கீழ்ப்படியாமையில் அழிஞ்சு போயிடாதபடி, தேவ கோபத்தில் சினத்தில் எரிச்சலில் அழிஞ்சு போயிடாதபடி, அற்ப காலம் மூண்டு அந்த கோபத்தில் அழிஞ்சிராதபடி இமைப்பொழுதில் மறைந்து போகிற அவருடைய கிருபையினாலே மறைந்து போகிற அந்த கோபமும் சினமும் எரிச்சலும் அவருடைய பிள்ளைகளை விட்டு நீங்க போகிற அவருடைய கிருபையின் அன்பில் மீனுக்குள்ளே அவர் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும் மீனுக்குள்ளே. அவர் மனைவி பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணியா சொல்லியிருக்க முடியும்? சொந்தக்காரங்களுக்கு சொல்லியிருக்க முடியும்? சகலப்பாடிங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உள்ளே மாட்டிக்கினேன், இதுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, எதையும் எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. ஒன்லி தேவனிடத்தில் தான் இவர் கம்யூனிகேஷன் பண்ணணும். யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட தான். இப்போ இவர் கர்த்தருடைய கம்யூனிகேஷனே எனக்கு வேண்டான்னு போனார். தேவனுடைய பிரசன்னமும் எனக்கு வேண்டாம், அவர் சமூகம் எனக்கு வேணான்னு போயிட்டார். இப்போ மீனுக்குள்ளே அவருடைய சமூகம் இருக்குது. இப்போ மீனுக்குள்ளே இப்போ யோனா கர்த்தரை கூப்பிட்டே ஆகணும். இல்லைன்னா மீன் வாயை திறக்காது. மீன் வாயை திறக்காது. சரி, அப்படி கர்த்தர் கிருபையாக இருந்து அதிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார். தேவனை நோக்கி அடுத்த அதிகாரங்களில் அடுத்த முறை பார்க்கும் பொழுது அதை பார்க்கலாம், கூப்பிட ஆரம்பிப்பார். மீன் பிறகால அவனை கொண்டு வந்து என்னன்னு போட்டது, கரையில் கொண்டு வந்து 3 நாள் பொறுத்து. மீன் நடுவழியில் எங்கே வேணாலும் கைக்கு போட்டிருக்கலாம், திருப்பியும் தண்ணிக்குள்ளே உள்ளே போய் நேர மீன் கடித்து செத்துருக்கலாம். அப்படி எதுவும் செஞ்சிடாதபடி எங்கே வந்து எந்த இடத்துல வந்து இந்த மீனுக்கு அக்கி போடணுமோ அந்த இடத்துல அதுக்கு உள்ளே இருந்ததை கக்கி போட வச்சுட்டார். அதுக்கு உள்ளே இருந்ததை அவருக்கு உள்ளே இருக்கிறத கக்கி போட வச்சிருவார். கர்த்தர் கட்டளை கொடுக்க, மீனுக்கு கட்டளை கொடுக்க, மீனே வெளியே. ஒரு பெரிய மீன் ஒரு ஆளை விழுங்கத்தக்கதாக நல்ல தாராளமாக இருக்கணும்னா கிட்டத்தட்ட அது வெறும் 30 அடி மீன் அப்படின்னு சொல்லப்படுது. அது அந்த காலத்தில் சொல்லப்படுது. இன்றைக்கு கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய மீன் இருக்குது. அந்த காலத்தில் இருந்திருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதோட பெருசும் இருக்குதுன்னு. அப்போ ஒரு பெரிய மீன், அது சாதாரண ஆழம் கம்மியாக இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே அந்த மீன் வர முடியாது. அந்த மீன் வந்தால் அந்த மீன் சிக்கிரும். அந்த மீன் வந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து சிக்கி திருப்பி அது தன்னை இடத்துக்கு திருப்பி போகவே முடியாது. அது செத்து போயிடும். அந்த கிருபையில் அந்த மீனுக்கும் சேதம் வராதபடி அது சரியான ஆழத்துக்கும் இவர் வந்து சரியான ஒரு ஆழத்துக்குள்ளே இவரை சரியாக கொண்டு வந்து இடத்துல ஆபத்து இல்லாதபடி இவரையும் பத்திரமாக சேஃபாக இவரும் வந்து கரையேறவும் மீன் தன்னிடத்துக்கு திரும்பி போகவும் தேவன் மீனுக்கும் கிருபை பாராட்டினார். இது முடிஞ்ச உடனே தான் அது அகோர பசியில் போயிருக்கும். 3 நாள் திங்கலை அகோர பசியில் போயிருக்கும். அதுக்கு உணவு கொடுத்துருப்பார், அதுக்கேற்ற உணவை கொடுத்துருப்பார். யோனாவை உணவாக கொடுக்கலை, யோனாவை கொடுக்கலை, அதற்கு உணவாகவும் கொடுக்கலை. யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்து தேவனை நன்றாகவே அறிந்து கொண்ட பிறகு, அவர் சித்தத்தை அறிந்து கொண்ட பிறகு, அவர் சித்தத்துக்கு அவர் முழுமையாக கீழ்ப்படுகிறேன் என்கிற அந்த முழு கீழ்ப்படுதலுக்குரிய குணம் திரும்ப வந்துட்டுன்னு அறிந்த பிறகு மீன் வயிற்றுலேருந்து வெளியே வந்துட்டார். கர்த்தர் சொல்ல வந்துட்டார், நீர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் யோனாவை திருப்பி கொண்டு வந்துட்டார். யோனாவை அவர் சித்தத்துக்குள்ளே திருப்பி கொண்டு வந்து நிலைநிற்க செய்தார். இந்த வார்த்தையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை உண்டு, நாளை ஓய்வு நாள், காலை ஆராதனை மாலை ஆராதனை வழக்கம் போல கர்த்தருடைய நாமத்தினாலே
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நடைபெறும் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஆசீர்வதித்த இந்த வார்த்தையை இவ்வளோ தூரம் கேட்டோம். இதற்குள்ளிருந்து தேவன் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசியிருக்கிறார். அதை அறிந்து உணர்ந்து கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டு கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் நம் ஒவ்வொரு நாளையும் நமக்கு மேன்மையாக்கி ஆசீர்வாதமாக்கி கர்த்தர் நம் சிறையிருப்புகளை எல்லாம் திருப்பி கட்டுகளை எல்லாம் அறுத்து சிறையிருப்புகளை திருப்பி தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுவாராக. நிறைவேற்றி ஒவ்வொருவரிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளில் வெளியில் உம்முடைய கிருபையின் கரத்தினாலும் உம்முடைய அன்பின் கரத்தினாலும் உம்முடைய அரவணைக்கிற கரத்தினாலும் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து நேர்த்தியாக வழிநடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சத்ருவின் சர்ப்பங்களுக்கும் சர்ப்பத்தின் மனுஷருக்கு ஒப்புக்கூடாதபடி காத்த கண்மலையாகிய தேவனே, இந்த நாளில் வேளையிலும் இந்த ஆராதனை வேலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக கோடி 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 ஸ்தோத்திரம். வருகிற நாட்களும் வேளைகள் அத்தனையும் உமக்கு தெரியும். சொன்னபடியே ஆண்டவரே, நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று நீர் உம்முடைய பிள்ளைகளை குறித்து நினைத்திருக்கிற நல் நினைவுகள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைவேற்றி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம்